வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பைத்தானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பைத்தானோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். பைத்தானோட யூஸ் கேஸ் பார்க்க போகிறோம். பைத்தானோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். அப்போது பைத்தானோட செட்டப் ஃபைலோட லிங்க்கையும் நம்ம இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதை வச்சும் எப்படி நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ். முதல்ல ஜாவா, C++ அதை கம்பேர் பண்ணல. பைத்தான் ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ். அது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு ஒரு லாங்குவேஜ் நம்ம எப்போ சொல்லுவோம்னா, மக்களுக்கு அது புரியும். மெஷின்ஸ்க்கு மட்டும் புரிஞ்சால் மட்டும் பத்தாது. கோட் அடிக்கிற மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அடிக்கிற போது தான் அதை ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. பைத்தான் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். அதை எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜென்ரல் பர்பஸ்ன்ற ஒரு கேட்டகரியிலையும் அது வருது. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாஸ்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பைத்தான் லாங்குவேஜ் வச்சு கோடு அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியருக்கு ஒரு கோட் அடிக்கணும்னா அவர் அந்த இது வந்து பைத்தான் மூலமாகவும் அவர் இது பண்ணலாம். இல்லை சோலார் சிஸ்டத்தை நம்ம வந்து சயின்டிஃபிக் முறையில் ரிசர்ச் பண்ணணும், அதில் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பைத்தான் கோடை அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இல்லை ஒரு மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், இல்லை ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் இது பண்ணணும்னாலுமே பைத்தான் கோட் மூலமாக நம்ம இது பண்ணிக்கலாம். பைத்தான் கோடை நீங்கள் பல விதமாக நீங்கள் கோட் பண்ணலாம். டைனமிக்காக ப்ரோக்ராம் பண்ணலாம், இல்லை ப்ரொசீஜரலாக ஆர்டர் பை ஆர்டராக இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் அப்படின்னு ப்ரொசீஜரலாகவும் நீங்கள் இது பண்ணலாம். இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்ஸை கால் பண்ணுற மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் நீங்கள் இது பண்ணலாம். இல்லாட்டினா ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நீங்கள் இது பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோபோவுக்கு நீங்கள் பைத்தான் கோட் வந்து கொடுக்குறீங்கன்னா அது ரோபோ ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறதுக்கு ஃபார்வேர்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கலாம், பேக்கில் வர்றதுக்கு பேக்வேர்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக அது கோட் அடிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் பைத்தானை நீங்கள் பல விதமாக கோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தானை வந்து ஏன் இவ்வளோ பாப்புலாரிட்டி வந்ததுன்னா அதோட கிராஸ் பிளாட்ஃபார்ம்ன்ற ஒரு இதனால தான் அது பாப்புலர் ஆச்சு. அது விண்டோஸ், லினக்ஸ், மேக்னு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது இந்த கம்ப்யூட்டருக்கு தான் பொருந்தும், அந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுன்ற கன்ஸ்ட்ரெயின்ட் பைத்தானுக்கு கிடையாது. முக்கிய காரணமாக பைத்தான் வந்து டெவலப் பண்ணதுக்கு அதோட ஓப்பன் சோர்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மூலம் தான். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஃப்ரீ. அதோட ஃபங்க்ஷனாலிட்டி, அதோட கோட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மக்களால் இது பண்ணுறது, மக்களுக்காக கிரியேட் பண்ணுறது தான் ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. பைத்தான் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். பைத்தானோட வரலாறை பார்த்தீங்கன்னா பைத்தானை வந்து கண்டுபிடிச்சவர் ரோசம்ன்றவர். இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா அவர் தான் ரோசம். அவர் லேட் 1980s பைத்தானை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணார். பைத்தானோட ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை ரிலீஸ் பண்ணது 1991 February மாதம் CWIயில் ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாண்ட்ஸில் இருக்குது. பைத்தான் வந்து ஏபிசின்ற ப்ரோக்ராமிங்கை தாய்மொழியாக வச்சு செஞ்சது தான் பைத்தான். ஏபிசி ப்ரோக்ராமிங்கில் இவர் வேலை பார்க்கும்போது அதோட கோட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் இதாகிறதுனால ஈஸியாக மக்களுக்கு புரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பைத்தான்ற ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்ணார். பைத்தான்னு பேர் வைக்கும்போது அவர் வந்து யோசித்தது அவருக்கு ரொம்ப பிடிச்ச பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ்ன்ற ஒரு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் அது லாங்குவேஜுக்கு பைத்தான் நேம் வச்சிட்டார். இப்போ பைத்தானில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக 3.8.2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பைத்தானுக்கு வந்து 2.7, 3.5ன்ற வெர்ஷன்ஸ் தான் ரொம்ப பாப்புலாரிட்டியை கொடுத்தது. இப்போ வந்து பைத்தானை கோட் டெவலப்மெண்ட் டீம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ப்ளஸ் கம்யூனிட்டி டீமும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைத்தானோட ஃபிலாசபின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஜென் ஆஃப் பைத்தான்னு சொல்கிறாங்க. அதுக்கு 5 ஒரு ஃபிலாசபி தான் வைக்கிறாங்க. பியூட்டிஃபுல் இஸ் பெட்டர் தென் அக்லி, எக்ஸ்பிளிசிட் இஸ் பெட்டர் தென் இம்ப்ளிசிட், சிம்பிள் இஸ் பெட்டர் தென் காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் இஸ் பெட்டர் தென் காம்ப்ளிகேட்டட், ரீடபிலிட்டி கவுண்ட்ஸ். அதாவது ஒரு கோடு அழகாக இருந்தால் ஈஸியாக எல்லாருக்கும் புரியணும். பைத்தான் வந்து அழகாகவும் கோடாக இருக்கணும், ப்ளஸ் அதே சமயம் மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அதுதான் அவங்களோட மொதல் கான்செப்டே. எக்ஸ்பிளிசிட் இஸ் பெட்டர் தென் இம்ப்ளிசிட். எல்லா செய்தியும் நம்ம இன்டைரக்டாக கொண்டு போய் சேர்க்கிறப்பல்ல, செய்தியாகவே நேரடியாகவே நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினச்சி பைத்தானை அந்த மாதிரி கிரியேட் பண்ணாங்க. சிம்பிள் இஸ் பெட்டர் தென் காம்ப்ளெக்ஸ். சிம்பிளாக எப்படி ஒரு கோடு அடிக்கணும், பைத்தான் அதை செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சி தான் பைத்தானோட கோடை கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற ப்ராப்ளமை காம்ப்ளெக்ஸாக கம்மி பண்ணுறதுக்கு பைத்தான் வந்து யூஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் மக்களுக்கு புரியணும், ஒரு ப்ரோக்ராம்
பேக்ரவுண்ட் இல்லாதவங்க ஒரு பைத்தான் கோடை பார்த்தா அந்த பைத்தான் கோட் புரியணும். ஈஸி இங்கிலீஷில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிற எந்த ஒரு யூஸராக இருந்தாலும் பைத்தான் கோடை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை பைத்தானுக்கு அடித்தளமாக வச்சு தான் அதை கொண்டு வந்தாங்க. பைத்தானோட கோட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக சின்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. மித்த லாங்குவேஜ் படி ரொம்ப காம்ப்ளெக்ஸான சின்டாக்ஸ்லாம் இருக்காது. நம்ம நடைமுறை இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி தான் இந்த பைத்தான் சின்டாக்ஸும் இருக்கும். பைத்தான் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் நிறைய இது சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஜாவாவை பாவசமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு பைத்தான் வந்து டக்குன்னு வரல, இல்லை இது பண்ணணும்னா அதுக்குன்ட்டு நிறைய கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஏபிஐஸ்லாம் பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஜைத்தான்ன்ற ஒரு இதை நீங்கள் மாடியூலை வந்து இன்ஸ்டால் பண்ணி பைத்தானில் கோட் அடிச்சிங்கன்னா ஜாவாவில் இருக்கிற பல விஷயங்கள் நீங்கள் இந்த ஜைத்தான்ற மாடியூல் மூலமாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். நும்பா அந்த இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மெஷின் கோடை டேரெக்டாக நீங்கள் பைத்தான்லேயே இது பண்ணலாம். இல்லை மை ஹெச்டிஎல்ன்ட்டு ஒன்ற மாடியூல் இது பண்ணிங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸில் விஹெச்டிஎல், வேரிலாக் அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் பைத்தான் கோடை நீங்கள் அடிச்சுட்டு அந்த இதுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த மாடியூலில் பைத்தான் கோடை விஹெச்டிஎல் கோடை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். பைத்தான் வந்து முக்கியமாக ஒரு 10 விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. வெப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், மெஷின் லேர்னிங் ஏஐ, டெஸ்க்டாப் ஜியூஐ, வெப் ஸ்கிராப்பிங் அப்ளிகேஷன், கேட் அப்ளிகேஷன், எம்பெடட் அப்ளிகேஷன், ஒரு 10 ஃபீல்டில் தான் பைத்தான் வந்து ரொம்ப எக்ஸல் ஆகுது. இப்போ நம்ம ஒரு பைத்தானோட சிம்பிள் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்ப்போம். கோட் பைத்தான் என்னடா ரொம்ப பெரிய வித்தையா அப்படின்றது இல்லாமல் சிம்பிளாக இப்போ நான் ஒரு கோடு இல்லாட்டினா ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறேன். இப்போ பிரிண்ட் அடிச்சுட்டு ஜூபிட்டர் நோட் புக்கில் ஷிஃப்ட் என்டர் இல்லை கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த கரண்ட் செல் வந்து ரன் ஆகும். இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன், இந்த பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகி அதோட அவுட்புட் அந்த செல்லுக்கு கீழே வந்துடுது. இந்த மாதிரி வர்றது தான் இன்டராக்டிவ் பைத்தான்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு உடனே அதோட அவுட்புட் என்ன இதுன்னு தெரியுது. இப்போ இல்லை நம்ம இங்கே ஏதாவது சின்டாக்ஸ் எரர் விட்டுருந்தோம்னாலுமே அந்த சின்டாக்ஸ் எரர் வந்து அந்த லைன்லேயே நம்மளுக்கு வந்துடுது. இப்போ நம்ம இந்த சின்டாக்ஸ் எரரை நம்ம சால்வ் பண்ணோம்னா சால்வ் பண்ணிட்டு இப்போ திரும்ப அதே மாதிரி கண்ட்ரோல் என்டர் கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா அந்த எரர் போய் அந்த அவுட்புட் வந்து அங்கேயே வந்துடும். இதுதான் இன்டராக்டிவ் பைத்தானோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். இதை எப்படி இதாகுதுன்றதை நம்ம ப்ரீவியஸாக பார்த்த வீடியோலையும் சரி இனிமேல் வரப்போகிற இதுலேயும் சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இப்போ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் இந்த பைத்தான்ற ஒரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகி செட்டப் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கிளாரிஃபிகேஷன் இல்லை இந்த வீடியோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஒரு சஜஷனும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.